ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ஜெயபாண்டி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை சித்திரை திருவிழா ஃபெஸ்டிவல் வந்து இப்போ வந்து மதுரையில் வந்து ரொம்ப கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காண்டி வந்து நிறைய ஊர்ல இருந்துலாம் ஆளுகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹ் ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட ஆளுங்க வந்து இந்த மாதிரி மதுரை சித்திரை திருவிழா ஃபெஸ்டிவலை வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க. எதனால அப்படின்னா வந்து இங்கே வந்து இந்த திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்குது. எப்படி அப்படின்னா வந்து நம்ம ஒரு வாரம் வந்து இந்த திருவிழா வந்து சிறப்பாக நடத்துகிறாங்க. எப்படின்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து என்னதான் வந்து அழகர் கோயில் மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தாலுமே இந்த சித்ரா திருவிழா அப்படின்றத வந்து ரொம்ப விமர்சையா ரொம்ப வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாகவும் இதாகவும் கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி கொண்டாடுறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ ஆஹ் அழகர் வந்து வருஷ வருஷம் வந்து வைகாத்துல வந்து இறங்குறாரு. அது எந்த ரீசனுக்காக வந்து இறங்குறாரு அப்படின்றத புராணத்துப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து ஒரு மண்டுக முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வந்து பெருமாளாகிய இந்த விஷ்ணுவை வந்து நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற ராக்காயம்மன் தீர்த்தம் இருக்குல்ல, அந்த தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு அவரை நினைச்சு தவம் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போதுல துர்வாச முனிவர் அப்படின்ற ஒரு முனிவர் வந்து அந்த வழியா வந்து விஷ்ணுவுக்காக அவருக்கு வந்து பரிவர்த்தனை செய்வதற்காண்டி அவருக்காக ஒரு வந்து பால் பலகாரம் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போறாரு. அப்போ வந்து அந்த வழியா போற அந்த முனிவரை வந்து இவர் பார்க்க தவறுகிறார். இவர் வந்து விஷ்ணு மேல ரொம்ப ஆர்வமா தவம் இருக்கிறாருல, அப்படின்றப்போ வந்து இவர் போகும்போது அவரை பார்க்க மறந்துறாரு. அப்போ அவர் வந்து ரொம்ப கோபமாகி இவர்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து என்னை பார்க்க முடியாம நீ வந்து அப்படி என்ன நீ தவத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து சபிச்சிடறாரு. என்ன வடிவத்துல சபிக்கிறாரு அப்படின்னா வந்து, நீ தவளையா ஆயிரணும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த முனிவர்கிட்ட வந்து சுதபஸ் அப்படின்ற முனிவர்கிட்ட வந்து இந்த முனிவர் வந்து இந்த தவளையா மாறினார்ல, மண்டக முனிவர், அவர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இதுக்கு வந்து சாப விமோச்சனம் பெறதுக்கு வழி ஏதாவது இருக்கா, நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்கறதுக்கு அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வழி சொல்றாரு. என்ன அப்படின்னா வந்து, நீ வந்து மதுரையில் இருக்கிற வைகாத்துல போய் தவம் இரு. நம்ம பெருமாள் ஆகிய அழகர் வந்து உனக்கு வந்து சாப விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த இந்த விழாக்கு சம்பந்தம் என்ன அப்படின்னா, அவர் வந்து மீனாட்சி வந்து மதுரையில் வந்து மீனாட்சி சொக்கநாதரோட கல்யாணம் நடக்கும். அப்போ சொக்கநாதர் தரப்புல அதாவது மீனாட்சி கண்ணன் ஆகிய அழகரை வந்து அழைக்கிறாங்க. அப்படி அழகர் வர்ற வழியில அவர் வந்து எப்பயுமே வந்து தேனூர்ல வந்துட்டு மக்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கறது வழக்கம். அப்படி தேனூருக்கு வரும்போது அங்கிட்டு வர்ற வழியில வந்து அதாவது இந்த கடச்சனங்கல் ஏரியா இந்த மாதிரி ஏரியாவில் வந்து மக்கள் வந்து அவரை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எங்களோடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ அவர் வந்து கல்யாணத்துக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுது. ஸோ வந்தவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இங்க அவரை அவரை நினைச்சு தவளையா இருக்கிற அந்த மண்டக முனிவர் வந்து தவம் இருக்கிறாருல, அவருக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்கறதா ஒரு புராணத்துல வந்து கதையா சொல்லப்படுது. இது வந்து இவர் வந்துட்டு போறது வந்து ஒரு 4 நாள் ஃபங்க்ஷனா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து மீனாட்சி அம்மன் திருவிழா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அவங்க தான். மீனாட்சி சொக்கநாதரோட கல்யாணம் தான். அவங்களோட ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஒரு 1 வீக்கா நடக்கும். ஸோ வந்து ஒரு 10 நாளா வந்து மதுரையில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே அங்கே வந்து அழகர் வந்து ஆற்றுல இறங்கிட்டு அதுக்கு சாப விமோச்சனம் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து வண்டியூர், அப்புறம் இந்த செல்லூர் பாதை அப்படியே சுற்றி மறுபடியும் வந்து அந்த ரிசர்வ் லைன் புதூர் 3 மாவடி அப்படியே போய் மறுபடியும் கடச்சந்தன் போய் அப்புறம் ஆலவர் கோயிலுக்கு போகிறதா சொல்கிறாங்க. நானும் மதுரைக்காரன் தான். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து நிறையா பார்த்துருக்கோம், நிறையா இது பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த திருவிழா முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2 நாள் 3 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அழகர் எப்பயும் போல் அழகர் கோயிலில் தான் இருப்பார். மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த திருவிழா நடக்கும்போது மட்டும் மதுரை மக்கள் மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயும் இருந்து ஆட்கள் வந்து இந்த வந்து அழகரை வழிபடுறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். நீங்களும் வேற ஊர்க்காரங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சித்திரை திருவிழாவில் கலந்துக்கிட்டு அழகரை பார்த்து அவரோட ஆசையை பெறுங்க. எல்லாருமே வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தடவை அழகர் வந்து பச்சைப்பட்டு உடுத்தி அழகர் ஆற்றுல இறங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்மளும் போய் பார்த்தோம்.
ஒன்றும் ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தை விட இந்த தடவை கூட்டம் கம்மின்னு தான் சொல்லணும். கூட்டம் வந்து அவ்வளவா இல்லை. ஏன்னா நிறைய பேர் அடிக்கிற வெயிலுக்கு அவங்கவுங்க வீட்டில் இருந்தே பார்த்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே மறக்காமல் சித்திரை திருவிழா மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. நல்லா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வந்து நிறைய புராணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் ஜெயபாண்டி. அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஓகே.